நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திமிரியில் பாஜக சார்பில் சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் விதமாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள திமிரி தேரடி நிலையத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதை வரவேற்கும் விதமாகவும் அதன் வெற்றியை கொண்டாடும் பொருட்டும் பயங்கரவாதிகள் மீது துணிந்து நடவடிக்கை எடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கவும், நம் நாட்டின் இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தவும், நம் நாட்டின் வெற்றியை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியை திரங்கா யாத்திரை பொறுப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் தொடங்கி வைத்தார். தேசிய கொடியை ஏந்திய பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பினர், முன்னாள் இராணுவ வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த பேரணி திமிரி தேரடி துவங்கி வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே முடிவுற்றது. இந்நிகழ்ச்சியில் மண்டல தலைவர்கள் கோதண்டராமன், பாஸ்கரன், மாவட்ட செயலாளர் ஹரிராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 809818172924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.